கனா காணும் காலங்கள் தொடர்ல நடிகராக அறிமுகமானவர் தான் இந்த பாலசரவணன். அதையடுத்து சினிமாவில் காமெடியனாக என்ட்ரி ஆனவர் இப்போ காமெடி கலந்த குணச்சித்திர வேடங்கள்லையும் பல படங்கள்லையும் பிஸியாக நடிச்சிட்டு வர்றாரு. மேலும் இயக்குனராக ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எதிர்கால ஆசை அப்படின்னு சொல்ற பாலசரவணன் இளைய தளபதி விஜயை இயக்குறது தான் தன்னோட டார்கெட் அப்படின்னு சொல்றாரு. அவர் மேலும் சொல்லும்போது, ஜிவி பிரகாஷோட இணைஞ்சு நான் நடிச்சிருக்கிற ப்ரூஸ்லி படம் இன்னைக்கு திரைக்கு வர இருக்கு. இதையடுத்து உள்குத்து, கூட்டத்தில் ஒருத்தன், ஹரஹர மகாதேவிக்கு மற்றும் புதுமுக ஹீரோக்களோட 2 படங்கள்லையும் நடிச்சிட்டு வரேன். நான் வெறும் காமெடியன் அப்படிங்கிறத விட காமெடி கலந்த குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்கிறதுக்கு தான் அதிக ஆசைப்படுறேன். கதைக்கு முக்கியத்துவமும் சுவாரஸ்யமும் உள்ள வேடங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறேன். மேலும் அதே கண்கள் படத்துல குணச்சித்திர கேரக்டருக்குள்ள நகைச்சுவை பண்ணிருந்தேன். அதை ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டாங்க. ரசிக்கும்படியாக இருந்ததாக விமர்சனங்கள் எழுதினாங்க. அது எனக்கு உற்சாகமாக இருந்தது. மேலும் எதிர்காலத்துல இயக்குனராகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கு. அது நிச்சயமா நடக்கும். குறிப்பா விஜய் சாரை வச்சு படம் இயக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட டார்கெட். முன்னதாக மற்ற நடிகர்களை வச்சு சில ஹிட் படங்களை கொடுத்ததுக்கு அப்புறமா அவரை அணுகுவேன். அவருக்கான கதையை இப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை கேட்டா விஜய் சார் கண்டிப்பா நடிக்க ஒத்துக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா எப்ப படம் இயக்கணும் அப்படிங்கிற எந்த திட்டமிடலும் இப்ப இல்ல. முதல்ல நான் நடிகனாக நல்ல பேர் எடுக்கணும், அதை காப்பாத்திக்கணும். பேர் வாங்குறதை விட அதை நிலைநிறுத்திக்கிறது தான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நிச்சயமாக இயக்குனராகவேன். அது இந்த வருஷம் கடைசியில் இருக்கலாம் அல்லது 2 வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாரு பாலசரவணன். நடக்கவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும் என்று எனக்கு தெரியும். எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் மைக்கு கொடுத்துட்டு 2 நிமிஷத்துல முடிங்கன்னு சொல்றது. என்ன வரும்போது கேட்டாங்க, இன்னும் அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோடலாம் வேலை செய்யறதுக்கு அதான்ப்பா அப்படியே இருக்கேன். இன்னும் இது பார்க்கறது கொஞ்சம் பேய் படம் மாதிரி இருக்கும். ஆனா பேய் படம் நினைச்சுக்காதீங்க. இப்பெல்லாம் வெரைட்டியா பேய் வருது. ஏன் இப்படி திடீர்னு காமெடிக்கு வந்தீங்கன்னு கேட்டா என்ன பண்ண சொல்றீங்க? என்ன திடீர்னு பார்த்தா ஒரு வில்லன் ஆயிடுச்சு, பெரிய வில்லனா பேய் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணணும் இல்ல. அது ஆம்பளை பேயா இருந்தா சண்டை போடலாம், நிறைய பொம்பளை பேய் வேற. நீங்க வேற நினைச்சு சிரிக்கிறீங்க, நான் அதை சொல்லலாம்.